ரெண்டாவது திமுகவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஊழலுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஊழலாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அது இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லா துறைகளிலும் இன்னைக்கு ஊழல் மலிந்து விட்டதுன்னு சொல்லி இப்போ எல்லா தரப்பினரும் பலவித புகழ்கள், பலவித வழக்குகள், எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே இன்னைக்கு ஊழல் வழக்கு எல்லாமே இன்னைக்கு இருந்துகிட்டே தான் வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயமா வெளில வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல தீவெட்டிப்பட்டியிலிருந்து கிளம்பி மக்கள் எல்லாம் அங்கே வந்து அங்கே அந்த தொழுகையை நடத்துகிறார்கள். ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வந்து தொழுகை நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஏகப்பட்ட போலீஸார்களை அங்கே குவிக்கிறார்கள். போலீஸார்கள் அங்கே இருக்கக்கூடிய சொந்த மக்களையே வீட்டை விட்டு வெளியில் வராத மாதிரி அவசர செய்து வைக்கிறார்கள். உங்களுடைய கஷ்ட காலத்திலையும் நல்ல காலத்திலையும் என்றும் இன்னைக்கு மட்டும் எப்பொழுதும் இருந்தேன், இனிமேலும் தொடர்ந்து இருப்பேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு எர்டகன் பேசியிருக்கார். அப்போ எர்டகன் எதை பற்றி பேசியிருக்கார்? மதத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கார். ட்ரேட் அடிப்படையிலையோ இல்லை தர்மத்தின் அடிப்படையிலையோ எது தவறுங்கிற அடிப்படையிலையோ இன்னைக்கு அவர் அந்த உறவை மேற்கொள்ளல. நல்லா பார்க்கணும். நம்ம நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகியாகவும் இருக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்டவரை வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து இந்த கட்சி மேலே எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை என்பது போயிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இந்த இண்டி கூட்டணி. அப்போ என்ன மாதிரியான ஒரு முடிவை இன்னைக்கு ட்ரம்ப் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிரியாவுக்கும் இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்ன சிரியா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சிரியா வந்து தன்னுடைய பயங்கரவாதத்திலிருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது. அதனால சிரியாவினுடைய மேலே இருக்கக்கூடிய பேனை நாங்கள் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்ன சொல்கிறாரு, சவுதி இளவரசர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனால நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு வேற இப்போ சொல்லியிருக்காரு. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். பாடி திருவல்லீஸ்வரர் கோயில் குருபெயர்ச்சி லட்சார்ச்சனை கட்டணம் ஜிபே மூலம் செலுத்தியது தனிநபர் கணக்குக்கு சென்றதா? பக்தர்கள் அதிர்ச்சி. சேலம் தீவட்டிப்பட்டி சட்டவிரோத இஸ்லாமிய வழிபாட்டுதல கட்டுமானத்திற்கு நீதிமன்றம் தடை. பாகிஸ்தான் ஆதரவு துருக்கிக்கு எதிராக அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கையில் இறங்கும் இந்தியா. ஒழுங்கமைக்கப்பட்ட வலிமையான பாஜகவை வீழ்த்துவது எளிதல்ல. ராகுலின் மீது நம்பிக்கையில்லாத ப. சிதம்பரம் வேதனை பேச்சு. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நடவடிக்கை குறித்து ஜெய்சங்கர் கரார் பேச்சு. அடக்கி வாசிக்கும் ட்ரம்ப். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். அம்பத்தூர் அடுத்துள்ள பாடி, இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து டிவிஎஸ் நகர். இங்கே ஒரு புகழ்பெற்ற அருள்மிகு ஜெகதாம்பிகா சமேத அருள்மிகு திருவல்லீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பொறுத்தீங்கன்னா சமயத்தில் வந்து குரு பயிற்சி இருந்துச்சு. இந்த குரு பயிற்சி தொடர்பாக வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே, அந்த சுற்றுலா பக்தர்கள் எல்லாமே கோயிலில் வந்து இந்த யாகத்திற்கும் லட்சார்ச்சனைக்கும் பணம் கட்டுவது வழக்கம். இந்த முறை என்ன பண்ணிக்காங்க, 500 லட்சார்ச்சனைக்கு 500, ஹோம பரிகாரத்துக்கு வந்து 1000 முடிவு பண்ணி இது பண்ணிடுச்சு. இதில் வந்து இது எல்லாருமே வந்து அந்த ஒரு கியூஆர் கோடு மூலமாக கட்டுறதா இது பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில லோக்கல் பக்தர்கள் என்ன பண்ணிக்காங்க, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கியூஆர் கோடை செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணப்படும் போது வந்து ஒரு தனிநபரோட தான் இருந்திருக்கு இது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு கோயிலில் இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த கோயிலோட நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். பட் இது ஒரு தனிநபர் அக்கௌண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்கப்படும் போது அதுக்கு உண்டான பதில், எந்த ஒரு பதிலையும் வந்து அந்த கோயிலோட ஈவோ ஒரு பதிலே சொல்லலை. வழக்கம் போல் வந்து ஒரு அடாவடித்தனமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் புகார்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து செய்தியாளர்கள் வந்து அந்த துறையின் அமைச்சர், அவர் இந்த துறையை கவனிக்கிறார் இல்லையா, அவர் பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் அப்படி இல்லைன்னு முதலே மறுப்பார். அதே மாதிரி இதையும் அவர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் இதில் வந்து கியூஆர் கோடில் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபருக்கு வந்து பணம் போயிருக்கு, இதை எப்படி நினைக்கிறீங்க போது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன முடியாது செய்திகள் வெளியே வந்திருக்கும், யாரோ சொல்லியிருப்பாங்க போல, டக்கு கொஞ்சம் உஷாராயிட்டு அது தொடர்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிக்கெட் முறைகேடு அறநிலையத்துறையில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புதுசான செய்தியாக நான் பார்க்கல. ஏற்கனவே இதே போல் வடபழனி கோவிலில் வந்து, அதாவது நீதிபதி அவர்களே கோவிலில் தரிசனம் பண்ண வந்தபோது அவரிடமே இந்த டிக்கெட் முறைகேடுங்கிறது நடந்திருக்கு. அவர் எல்லாரையும் போல் நம்ம ஸ்பெஷலாக உள்ளே போகாமல் டிக்கெட் வாங்கி போகணும், தரிசனம் செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தவர்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா 50 ரூபா டிக்கெட்டு 3 வாங்குறாரு. ஸோ 150 ரூபா கொடுக்குறாரு, டிக்கெட் 3 வாங்குறாரு. ஆனால் அவருக்கு 3 50 ரூபா நோட்டு டிக்கெட்டு தானே தருவீங்க. ஆனால் அப்படி தரலை. 2 50 ரூபா டிக்கெட்டு, ஒரு 5 ரூபா டிக்கெட்டு இது கொடுத்தோன்னா அவர் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. என்ன இப்படி தரீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை கேட்க போக அதற்கு பதிலே வந்து ஏடாகுடமாக அந்த டிக்கெட்டில் கொடுக்குறவர் சொல்ல அது பிரச்சனையாகி அதற்கு பிறகு வேகமாக இன்றைக்கி சொன்னீங்களே இந்த அடித்து விடு பாபுங்கெல்லாம் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்படும்னாரு. உடனடியாக அவங்க ஏதோ சில பேர் அந்த இடத்த விட்டு மாற்றினாங்க, இடம் மாற்றினாங்க, ஏதோ சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏதோ நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை என்பது இது வரைக்கும் தெரியாது. இதே கூத்து தான் காஞ்சிபுரத்தில் அதே போல் 100 ரூபா டிக்கெட்டில் முறைகேடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. 100 ரூபா டிக்கெட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் தானே தரணும், 4 பேர் இல்லை, அதில் 100 × 4 400 அந்த மாதிரி இருக்கணும், எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஆனால் அதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு 100 ரூபா டிக்கெட் தான் தருவாங்க. நீங்கள் 4 பேர் போனால் 400 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட்டு பின்னாடி 4ன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ இது எப்படி கணக்கில் வைக்க முடியும்? டிக்கெட்டை உங்கள்கிட்ட கிழிச்சு 4ன்னு கொடுத்த பிறகு அங்கே எப்படி கணக்கில் வைப்பாங்க? அப்போ இந்த காசெல்லாம் என்ன கணக்கில் போகுது? அதுலேயும் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சியோட லோகோலாம் சரியாக இல்லாமல் இருந்தது அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே பக்தர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், சிறப்பு அதாவது வழிபாடுகள், இப்போ கந்த சஷ்டி இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் வந்து திருச்செந்தூரில் வந்து அந்த நேரங்களில் கட்டணம் கிடையாது, சிறப்பு கட்டணம், சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க பக்தர்கள், அப்படி இல்லைன்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் பின்பக்க வழியாக 1000 ரூபா பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து போகிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை அந்த திருச்செந்தூரில் வந்தது. அதனால் இந்த கட்டண முறைகேடு அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி புதுசாக ஒரு பரபரப்பாக வந்த செய்தியாக நான் பார்க்கல. நீங்கள் ஹெச்ஆர்என்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் எல்லா துறை அதாவது அதற்கு உட்பட்ட எல்லா செயல்பாடுகளிலையுமே இன்றைக்கி வந்து அதை கொள்ளையடிக்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அப்போ டிக்கெட்டில் மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? ரெண்டாவது, திமுக பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஊழலுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஊழலாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அது இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லா துறைகளிலும் இன்றைக்கி ஊழல் மலிந்து விட்டதுன்னு சொல்லி இப்போ எல்லா தரப்பினரும் பலவித புகழ்கள், பலவித வழக்குகள், எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே இன்றைக்கி ஊழல் வழக்கு எல்லாமே இன்றைக்கி இருந்துகிட்டே தான் இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, ஒரு விஷயமா வெளில வந்துட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து இன்றைக்கி அறநிலைத்துறை தான். அதை நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம். 1-2 விஷயங்கள் கிடையாது. கோவில் சொத்துக்களில் ஆரம்பித்து, சிலைகள் காணாமல் போனதில் ஆரம்பித்து, அதே போல் அது என்ன நகைகள் எவ்வளோ இருக்குங்க சொல்லக்கூடிய அந்த ரெஜிஸ்டர்டே இருக்காது. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் இல்லைன்னா என்ன நகை இருக்குது, என்ன வந்ததுன்னு எந்த கணக்கில் இருக்கும்? பக்தர்கள் ஏதாவது தொடர்ந்து மக்கள் காணிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கே நீங்கள் என்ட்ரி போடுறீங்க? இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு கோயிலில் போய் இதற்காக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அதற்கான கட்டணம், அதாவது இப்போ நகையை வந்து சாத்துறோம், ஒரு கொலுசு சாத்துறோம், அப்படி சாத்தும் பொழுது அதற்கான கட்டண சீட்டில் வந்து கரெக்டான எவ்வளோ இது அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்கு ஒரு டிக்கெட் தரணும். ஆனால் அது தரவே இல்லை. அது பல பேருக்கு தராங்க, பல பேருக்கு தரது இல்லை. அப்போ அந்த கொலுசுகள்லாம் என்ன கணக்கில் வரும்? இது யார் ஆட்டை போட போகிறாங்க? இந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? இந்த மாதிரி பல ஊழல்கள், 1-2 ஊழல்களில் பல ஊழல்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் எதையும் வந்து ஹெச்ஆர்என்சி சரி செய்வதாகவும் தெரியவில்லை. ஏன்னா அது துறையே முழுவதுமாக ஊழல் இருக்கும்பொழுது அதை எப்படி சரி செய்யும்? இன்றைக்கி வேற நான் வந்து 3வது புக்கு இன்றைக்கி வெளியிட்டிருக்கேன், எவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குன்னா, சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஊழல்கள் பற்றி கேட்டால் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம், துறை ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நடவடிக்கை வர மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இதுக்காக உடனே நிறைய பேர் இந்த கோவிலுக்காக இன்றைக்கி போராடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், நமக்கு நீதிமன்றத்தில் போனால் நமக்கு நீதி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்காக வழக்குகளை எல்லாம் நீதிமன்றத்தில் போய் தொடுக்கவும் செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு வாதாடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்களா? கிடையாது. இன்றைக்கி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பண்ணுறது யார் அதாவது இதை இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம்ல, இப்போ எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ அந்த மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து எந்தெந்த துறை யார் அதிக அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அறநிலைத்துறையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எந்த கோர்ட் உத்தரவையும் அவங்க செயல்படுத்துறதே கிடையாது. ஆனால் அதுக்காக கோர்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா அவங்க மேலே அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், கோவில் சொத்துக்கள் அப்படின்னு சொன்னால் கோவில் சொத்துக்கள் இல்லை பொதுமக்கள் கோவிலுக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள்,
கட்டணங்கள் கட்டளைகள் எதுவாக இருந்தாலுமே யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அது கொள்ளையடிக்கிறதுக்காகவே இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலும் இன்னைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. பாருங்க, கோவில் கும்பாபிஷேகங்கள், அங்கங்கே கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா இவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். இத்தனை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன அரசாங்கம் பணம் கொடுத்ததா? ஒவ்வொரு கோவில் கும்பாபிஷேகமே எந்த கோவில் அந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் கொடுத்த நன்கொடைகளை தான் அந்த கும்பாபிஷேகம் என்பதே நடைபெறுகிறது. ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நடைபெறுவதற்கூட இவங்களுடைய சௌகரியத்திற்கும் இவங்களுடைய இதுக்கும் தேர்ந்தாற் போல அந்த கும்பாபிஷேகங்களை நடத்தி கொண்டு செல்கிறார்களே தவிர, சில கோவில்களில் திருப்பணியே கூட முடிஞ்சிருக்காது. அந்த திருப்பணி முடியாதனால பக்தர்களுக்கு ஆபத்தாக கூட முடியுன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கும்பாபிஷேகம் செய்வது என்பதை ஒரு இதாக வைத்திருக்கிறார்கள். நிறைய கோவிலில் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. அப்போ இன்னைக்கு கோவிலில் வந்து ஒரு திருப்பணி செய்வது அப்படிங்கிறதே கூட, அந்த திருப்பணி செய்யும் பொழுது என்னென்ன கான்ட்ராக்ட்ல எவ்வளோ பணம், இந்த பணம் லிஸ்டெல்லாம் போட்டிருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு இவ்வளோ காசா, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அமௌண்ட் அங்கே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் யாரும் பெரிய அளவில் அதை பார்த்து கேள்வி கேட்பதில்லை என்பதால் தைரியமாக போட்டு வச்சுருக்காங்க. யார் கேட்க போகிறாங்க? சரி, நானே இப்போ கேட்குறேன், போயிட்டு என்ன மாதிரி பதில் வரப்போகுது எனக்கு? சரி, நான் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ஆர்டிஐ போட்டு அந்த ஆர்டிஐயில் பதில் வருமா? இப்போ கூட சமீபத்தில் ஒரு பதில் வந்தது, உயிருக்கு ஆபத்து, இதை வெளியில் சொன்னால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ நமக்கு ரிப்ளை வரும். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ஒரு வேளை நான் கோர்ட்டில் கேஸ் போடலாம். அப்போ அந்த கோர்ட்டு கேஸுக்கு நான் திரும்ப அலையணும். இது எல்லாராலையும் செய்ய முடியக்கூடிய வேலையாக இருப்பதனால எல்லாரும் அதை பார்த்துக்கொண்டு நீ கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் வந்து இன்னைக்கு பார்க்கிறோம். இதையும் தாண்டி சில பேர் இதற்காக மெனக்கெட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றாலும் கூட அதற்கான பலன் கிடைக்கிறதா அப்படி என்றால் இல்லை. அதனால் இன்னைக்கு கோவில்கள் வந்து கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. கோவில் சொத்துக்கள் மட்டுமில்லை, கோவிலே கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. சிலைகள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கம் தான் இன்னைக்கு இந்த இதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கோவில்களை வந்து மீண்டும் நீங்கள் இந்துக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். ஏன்னா எந்த நிர்வாகம் சரியில்லைன்னு நீங்கள் பார்க்கறதுக்காக உள்ளே போனீங்களோ அதிலேயே நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு அதில் இருக்கணும் என்பதுதான் இன்னைக்கு இந்துக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தீவிட்டிப்பட்டி பக்கத்தில் காடையம்பட்டின்னு இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து ஐயர்காட்டு வளைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு வழிபாட்டு இடங்கள் உள்ளது. இந்த வழிபாட்டு இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரசு வந்து அரசு புறம்போக்கு நிலைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு தனியார், அது ஒரு மாற்று மதத்தினருக்கு முஸ்லீம்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஒரு ஈத் மைதானம் அல்லது பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்ததாக அந்த இடத்த சுத்தப்படுத்திருக்காங்க. சுத்தப்படுத்தும் போது அந்த இடத்துல வழிபாடு நடத்தக்கூடிய உரிமைக்குரிய அந்த உள்ளூர் மக்கள் வந்து கோரியிருக்கும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து அரசு எடுத்த முடிவு அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு அரசு இப்படி செய்ய முடியாது என்று ஏற்கனவே நம்ம ஸ்ரீடிவியில் நம்ம தொடர்பாக வந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு அரசு நிலத்தை வந்து ஒரு தனிவார் வழிபாட்டுக்கு எந்த ஒரு வழிபாடு தளத்துக்கும் இடத்தை கொடுக்க முடியாத ஒரு சட்டமே இருக்குது அப்படின்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கு. அப்படி இருந்தும் மீறி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உள்ளூர் அதிகாரிகள் அவர்கள் துணையோடு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த இடத்துல கட்டுமானங்கள் ஏற்படுத்திருக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் என்பவர் மூலமாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய பொழுது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை இப்போது உத்தரவிட்டுருது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சேலம் மாவட்டம் தீவிட்டிப்பட்டி காடையாம்பட்டி வட்டம் ஐயர்காட்டு விலை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அந்த இடத்துல ஒரு அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக இந்துக்கள் அங்கு வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள். அந்த இடத்துல இருந்து தான் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடங்கக்கூடிய இடமாகவும் அது இருந்திருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர்கள் வந்து அதாவது ஆடு, அதற்கு பிறகு பன்றி போன்றவற்றை பலி கொடுக்கக்கூடிய கோழி, இதையெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய இடமாகவும் அதை அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரத்து மேலே ஒரு மேடைகள்லாம் இருக்குது. அங்கே வச்சு தான் அவங்க நல்லா அவருடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அதை அத்தனையும் அவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இந்த நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. இந்த நிலத்தை வந்து பள்ளிவாசல் என்று முதலில் கூறியிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு இந்த நிலத்தை வந்து நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த முன்னறிவிப்பும் இன்றி அந்த நிலத்தை ஒதுக்குவதற்காக நிலத்தை அளந்து மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க.
அப்போ அந்த மக்கள் வந்து இதை வந்து அது மலர்ந்து மார்க் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை நிரவி சுத்தமும் செய்து விட்டார்கள். அப்போ அந்த கிராமத்தில் அந்த நேரத்தில் இருந்த வயதானவர்களால் பெரிய அளவில் எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 குடும்பம் அந்த இடத்துல இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நாங்கள் செய்யும் பொழுது யாரும் எங்களை தடுக்கலை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்த இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறார்கள். அதை தவிர ஆர்டிஓ இந்த மாதிரி பல மனுக்களை இவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் எந்த மனு எதற்கும் விசாரணையோ இல்லை அதற்கான ஒரு நடவடிக்கையோ எதுவுமே இல்லாமல் மேலும் மேலும் அங்கே பணிகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் தாண்டி ரம்ஜான் அன்னைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய தொழுகை நடக்கிறது. இது கொடுமை என்னன்னா, அந்த ஊரில் எந்த துலுக்கணுமே கிடையாது. பக்கத்து ஊரில் தான் துலுக்க இருக்கான தவிர இவங்க குறிப்பிடக்கூடிய அந்த ஐயர்காட்டு வலசை வலுவை பகுதியில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல தீவெட்டிப்பட்டியிலிருந்து கிளம்பி மக்கள் எல்லாம் அங்கே வந்து அங்கே அந்த தொழுகையை நடத்துகிறார்கள். ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வந்து தொழுகை நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஏகப்பட்ட போலீஸார்களை அங்கே குவிக்கிறார்கள். போலீஸார்கள் அங்கே இருக்கக்கூடிய சொந்த மக்களையே வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி அவசர செய்து வைக்கிறார்கள். எப்பேற்பட்ட நிலை பாருங்க. அப்போ அங்கேயே இத்தனை நாள் வருடக்கணக்காக ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை வெளியில் வர விடாமல் தடுக்கிறாங்க. யாருக்காக? துலுக்கலுக்காக. ஸோ இவர்களுடைய போராட்டம், இந்த போராட்டம் அதுக்கடுத்து மீண்டும் மீண்டும் அந்த கட்டுமானத்தை தடுக்க அவர்கள் முயற்சி பண்ணும்பொழுது காவல்துறையினுடைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். இந்த நிலையில தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றம் இன்னைக்கு அதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கோவிந்தராஜ் என்பவர்கள் அந்த அப்போ இந்த செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே இந்த செய்தியை வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி பொறுப்பாளர் அவர்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வரார்கள். அந்த வெளிக்கொண்டு வர்றது ஸ்ரீ டிவியின் மூலமாக அந்த செய்தியை அவர் இன்னும் வெளி உலகுக்கு இந்த செய்தியை தெரிவிக்க வரும் பொழுது ஸ்ரீ டிவியின் மீது வழக்கு, அதே போல் அந்த இந்து முன்னணியினர் அவர்கள் மீதும் வழக்குகளை தொடுக்கிறது காவல்துறை. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பொய்யா ஒரு செய்தியை நம்ம வெளியிடலை, அங்கே நடந்துட்டு இருக்க இந்த செய்தி. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அங்கே உள்ளது விஷயங்களை பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒரு விஷயம் என்ன கட்டப்போகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதில் பள்ளிவாசல் கட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. அங்கே துலுக்கர்கள்லாம் வந்து பார்த்து செல்கிறார்கள், ஒரு ரம்ஜான் தொழுகை நடத்துகிறார்கள், இவ்வளவும் நடக்குது. ஆனால் இதை உண்மையை இந்த செய்திகளை எல்லாம் சொன்னால் இவர்கள் மேலே வழக்கு. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் இதற்கு இப்போ தடை விதித்திருக்கிறது. அப்போ நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதித்திருக்குன்னா இப்போ பாருங்க, காவல்துறையினர் இது என்ன ஏதுன்னு கூட எந்த விஷயத்தையும் என்கொயரி பண்ணாமல் இது லீகலாக தான் நடக்குதா ஒரு இல்லீகாலிட்டி நடக்குதா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காம அன்னைக்கு உடனடியாக வேகமாக வழக்குகளை போடுகிறது. ஸ்ரீ டிவி மேலேயும் வழக்கு போட்டது, அவர்கள் மேலேயும் இன்றைக்கு வழக்கு போட்டது. இன்னொன்று என்ன கேட்குறேன், ஒரு தாசில்தார் நாகூர் மீரான் அவர் வந்த உடனே இந்த ஆப்ரேஷனை பண்ணுறார். நல்லா பார்க்கணும். இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் ஏற்கனவே அங்கே இருக்க அதாவது ஒரு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இடம் ஒதுக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிடுகிறது. எங்கே? இந்த காடையாம்பட்டி வட்டத்தில் அந்த மக்களுக்கு இல்லை, ஏன்னா எல்லாவற்றிற்கும் அவர்கள் வந்து தீவெட்டிப்பட்டி அந்த மாதிரி தாண்டி போக வேண்டியிருக்கு என்று இந்த பகுதியில் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்காக ஒதுக்க சொல்கிறார்கள். அதுக்கு இன்னும் ஒரு ஒதுக்கலை நிலத்தை, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்கு நிலம் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் வேகமாக எதுக்கு நிலம் ஒதுக்குற வேலையில் அவர் ஈடுபடுறாருன்னு பாருங்க. அப்போ நாகூர் மீரான் அப்படிங்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர் ஒருவர் வந்த உடனேயே எப்படி வந்து வேலைகளை வந்து அவர்களுக்கு ஃபேவரான வேலைகளை பார்க்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு விஷயம், இவர்கள் எந்த நிலத்தை இந்த இடத்துல ஒதுக்கி இருக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போவதற்கான வழியாகவும் இருக்கிறது. இதற்கு பக்கத்தில் 100 அடி கூட கிடையாது. அந்த இடத்துக்கு நாங்கள் போய் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல போய் நம்ம பார்க்க போகும் பொழுது அவர்கள் எந்த இடத்தை இவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து சில அடி தூரங்கள்ல தான் அவர்கள் வந்து வழிபடக்கூடிய அந்த குலதெய்வம் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளியே அவர்களுடைய முன்னோர் சமாதிகள் இருக்கு. அங்கதான் அவர்கள் வந்து பிணத்தை இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வைத்திருக்கிறார்கள், எரிக்கும் வழக்கமோ ஏதோ அது அங்கதான் அவர்கள் வச்சிருக்காங்க, அங்க பக்கத்திலேயே இருக்கிறது. அதற்கு மிக அருகிலேயே அங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்கிறது. இது எப்படி இவ்வளவு ஹிந்து வழிபாட்டு தலங்கள் இந்த ஏரியாவில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன?
ஏற்கனவே பல தீர்ப்புகள், பல விஷயங்கள், பல கமிஷன்ஸ், வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மத வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த இன்னொரு மத வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை வேண்டுமென்றே அங்கே கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தீவெட்டிப்பட்டியில் ஒரு மசூதியும் இருக்கிறது. இந்த பகுதிகளில் குறிப்பிட்டு இங்கே வந்து கட்டக்கூடிய பகுதியில் எந்த துலுக்கணும் இல்லை. அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் தானே. இதை தட்டி கேட்டதற்கு இன்னைக்கு இதற்கெல்லாம் வழக்குகளை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ காவல்துறையும் இது போன்ற ஒரு விஷயத்திற்கு இன்னைக்கு உதவி போயிருக்கிறது. அப்படித்தானே நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு கோர்ட்டு தடை சொல்லியிருக்கிறது. அப்போ இன்னைக்கு இதை சட்டவிரோதமாக இவர்கள் இதை செய்ய அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லாரும் முற்படுகிறார்கள் என்றாகிறது அல்லவா. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, காவல்துறையும் இதை இல்லீகாலிட்டிக்கு துணை போகிறது அப்படின்றதானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தேகம் தானே நமக்கு எழுகிறது. அப்போ ஸ்ரீ டிவி நிச்சயமாக யார் யாரெல்லாம் இந்த வழக்குகளை தொடர்ந்தாங்களோ அந்த அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறை மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முற்படும். இதை நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா நம்ம பொய்யான செய்திகள் எதையும் நம்ம இங்கே சொல்லவில்லை அப்படி என்பதை இந்த வழக்கு போடு தொடுத்த அன்றே வந்து நம்ம ஸ்ரீ டிவியில் இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசணும். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு சின்ன ஒரு வெற்றி என்பது கிடைச்சிருக்கு. ஆனால் இதுலேயும் பாருங்க, இந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ட் தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தடையை மீறி அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அங்கே உள்ளூரிலிருந்து நமக்கு வருகிறது. அப்ப தடையை மீறி அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள்னா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகாதா? அப்ப ஒரு துலுக்கன் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த துலுக்கனுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டியது அப்படி என்று வந்தாவிட்டால் அந்த இடத்துல எந்த சட்டத்தையும் அரசாங்க அதிகாரிகள் கூட கடைபிடிப்பதில்லை என்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்கு. இது வந்து ஏதோ இந்த தீவெட்டிப்பட்டியில இந்த ஒரு பகுதியில மட்டும் நடக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க கூடாது. இதே விஷயத்தை தான் நம்ம போன வாரமோ என்னமோ நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல கூட நம்ம அதை பண்ணணும். குனியமுத்தூர் பகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஒரு வருடமாக அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இதே போல ஒரு இல்லீகல் மாஸ்க். அப்போ இன்னைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இல்லீகல் மாஸ்க் அண்ட் இல்லீகல் சர்ச்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு பல்கி பெருகி கொண்டிருக்கிறது, அதற்கு அரசாங்க அதிகாரிகளே துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்துக்கள் வந்து மிக மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இதுவும் ஒரு விதமான லேண்ட் ஜிகாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நம்ம கோவில் பக்கத்திலேயே ஒன்று இதை போல கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு நாளைக்கு உங்களுடைய கோவில் வழிபாடுகளோ இல்லை நம்மளுடைய மயானத்தை பக்கத்தில் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சடங்குகளையோ எதையும் செய்ய விடாமல் தடுக்க போகிறார்கள். நாளைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இவங்க கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. பல உதாரணங்களை நாம் தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதனால் இதுவும் ஒரு விதமான லேண்ட் ஜிகாத் என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக வந்து பாகிஸ்தானோட பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளை முறியடிக்கப்பட்டு பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு வந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருந்தாலும் அதற்கு இவ்வளோ தூரம் தாக்குப்பிடிக்குவதற்கு காரணமாக இருந்தது வந்து துருக்கி. அப்படி துருக்கி தான் காரணம் என்று இந்திய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடணும். இந்திய மக்களோட தேசபக்தியின் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னன்னா, நான் என் நாட்டுக்கு எதிராக எந்த நாடும் இருந்தாலும் அந்த நாட்டை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஒரு மூமெண்ட்டே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு மூமெண்ட் நடந்தும் போது அது அரசும் அந்த மூமெண்ட்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் கலந்துக்கிறது. அது துருக்கி பொருட்களை இந்தியர்கள் வாங்க மாட்டோம், அங்கிருந்து எந்த பொருளையும் நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், இங்கிருந்து எந்த பொருளையும் துருக்கிக்கு அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு மூமெண்ட் மிகப்பெரிய வர்த்தகர் இந்தியாவில் நடந்திருக்கு. எங்களுக்கு இதனால் நட்டமடைந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு ஆப்பிளை வாங்க மாட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடத்தப்படும் போது இந்த மூமெண்ட்ல அரசாங்கம் மிகப்பெரிய லெவலில் ஒரு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, துருக்கி கம்பெனிகளை இந்தியாவில் அலோவ் பண்ண மாட்டோம், ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டதாலும் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அதிரடி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய செலஃபி ஏவியேஷன்ஸ், இந்த ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு சொல்லப்படும், இந்த ஏவியேஷனில் 10% பங்குகள் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய துருக்கி அதிபரோட மகளோட பங்கு. ஸோ அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து ஒரே நாளில் வந்து இந்தியா வந்து தூக்கி எறிய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட உரிமைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அதனோட கான்ட்ராக்ட் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்குது. இந்த ரத்து செய்யப்பட்ட ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட நமக்கும் துருக்கியும் கடந்த நிதியான 86,000 கோடி வணிக இது பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இதையும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஒப்பந்தங்களும் கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து துருக்கியோட நிலை எப்படி இருக்கிறது,
அதே நேரத்தில் இந்த துருக்கிக்கும் இந்த பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இங்க பேசக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். துருக்கி பாகிஸ்தானிற்கு உதவி செய்திருக்கிறது என்பது தெரிந்தவுடனே இந்தியர்கள் இங்கு துருக்கி பொருட்களை பாய்காட் செய்தார்கள். அதாவது அரசாங்கம் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முன்னதாக இங்குள்ள இந்தியர்கள் தான் செயல்பட்டார்கள், இந்திய மக்கள் செயல்பட்டார்கள். என் நாட்டிற்கு எதிராக என்னுடைய எதிரி நாட்டுக்கு உதவி செய்பவனுடைய பொருட்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்தார்கள். அது வர்த்தக ரீதியாக எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய டூரிஸ்ட், ஏன்னா துருக்கியும் சரி அசர்பைஜானும் சரி இந்த சுற்றுலாவில் ஒரு பெரிய அளவில் வருமானம் அவர்களுக்கு அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு நாட்டிற்கும் நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். அதாவது கேன்சல் ஆனது வந்து செல்ல மாட்டோம்னு அறிவித்தவங்க 250%. கேன்சல் ஆகிட்டே வந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 60-70% மேலே கேன்சல் ஆகிட்டு இருக்கு டிக்கெட்டுகள் எல்லாம். இது ஒரு மிகப்பெரிய அடி துருக்கிக்கு கொடுத்தது. ஆனால் இதற்கு அப்புறமும் துருக்கி என்ன சொன்னது, அதாவது நம்ம நாடு இன்னைக்கு தடை வீச்சிருக்கு, இதெல்லாம் மக்களே எடுத்த முடிவு. ஈஸ் மை ட்ரிப் வந்து அறிவித்தார்கள் அந்த கம்பெனி, நாங்கள் புக் பண்ண மாட்டோம் இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளுக்கு. இது ஏற்கனவே கூட ஈஸ் மை ட்ரிப்பை நம்ம பாராட்டணும் இந்த இடத்துல. ஏற்கனவே இதே போல் மால்தீவ்ஸ் நமக்கு எதிராக நடந்த பொழுது மால்தீவ்ஸுக்கு இதே போல் அவர்கள் வந்து நாங்கள் புக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேசபக்தி இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறுவனங்கள் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வந்து மக்களிடையே ஏற்பட்டது. அந்த நேரத்தில் துருக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன வேணா ட்ரேடை வேண்டான்னு சொல்லி, எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு எதுவுமே நீ பண்ணலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பன் பாகிஸ்தான் தான், என்னுடைய பிரதர்லி நேஷன் வந்து எனக்கு வந்து பாகிஸ்தான் தான், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் பாகிஸ்தானுடைய பேட் டைம்ஸ் அண்ட் குட் டைம்ஸ் ரெண்டுலேயுமே நான் இருப்பேன் எப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அறிவிக்கிறார். அந்த நிலையில தான் ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு. எதன் அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். இங்கே ஒரு பாதிரியார் இருக்கார், ஜெகத் காஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெரிய 2-3 வீடியோக்கள்லாம் அப்படி போட்டிருக்கார். அதாவது நம்ம வந்து தேவையில்லாமல் போரின் மூலமாக எதையும் சாதிக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுகிறார். ரொம்ப அல்ல அமைதியாகவே 75 ஆண்டு காலமாக இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைந்து இந்த ஒரு 10 வருடங்களாக தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதை சாதித்தது? அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி சாதித்திருக்க வேண்டியது தானே, ஏன் சாதிக்க முடியவில்லை? ஏன் இந்த உலக அரங்குகள்லாம் அப்போ இதே உலக நாடுகள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜனநாயகம் அவங்க ஆட்சியில் தான் தலை தோங்கி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதை செய்து முடிச்சிருக்கணுமே, செய்யலையே, முடியலையே. ஏன் பாகிஸ்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டான்ஸில் தானே இருக்குது, இன்னைக்கு மாறித்து. ஸோ இது வந்து இன்னைக்கு அப்போ வந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சான். ஒருவேளை ஜனநாயகம் இந்தியாவில் இருந்திருந்தால் துருக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் துருக்கி அப்படி சொல்லல. உங்களுடைய கஷ்ட காலத்திலையும் நல்ல காலத்திலையும் என்றும் இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும் இருந்தேன், இனிமேலும் தொடர்ந்து இருப்பேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு எர்டகன் பேசியிருக்கார். அப்போ எர்டகன் எதை வைத்து பேசியிருக்கார்? மதத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கார். ட்ரேட் அடிப்படையிலையோ இல்லை தர்மத்தின் அடிப்படையிலையோ எது தவறுங்கிற அடிப்படையிலையோ இன்னைக்கு அவர் அந்த உறவை மேற்கொள்ளல. நல்லா பார்க்கணும் நம்ம. அப்போ இதுக்கு பாதிரி ஜெகத் காஸ்பர் என்ன சொல்ல போகிறார்? பேசணும்ல இதையும். அப்போ இன்னைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, ஓப்பனாக நாங்கள் பயங்கரவாதத்தை பெடல் பண்ணக்கூடிய ஒரு நாட்டிற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருவோம். ஆனால் துருக்கியினுடைய இந்த பதில் இல்லை, துருக்கி இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயமாகவும் நான் பார்க்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முக்கியமான டாப் தலைவர்கள், அந்த அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எர்டகனை துருக்கியில் போய் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஃபோட்டோக்கள் எல்லாம் அப்பொழுது நம்ம நாடு வந்து வெளியிட்டது. அப்போ அந்த பிஎஃப்ஐ என்கிற அமைப்புக்கு துருக்கி ஃபண்டு பண்ணது. இன்னும் சொல்லப்போனால் அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம், அது ஒரு பயங்கரவாதத்திற்கு ஃபண்டு பண்ணக்கூடிய நிறுவனம், இவர்களுக்கு பணம் தருகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அப்பொழுதே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அரசாங்கம் இந்த ஏவியேஷன் கம்பெனியை இன்னைக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க.
இதை வந்து இன்னைக்கு இல்லை, அது எப்பொழுதோ செஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாங்கள் இதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பாகிஸ்தானு கூட இருக்க ஒரு உறவு ஏற்கனவே இவர்களுக்கு பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, இதையெல்லாம் வைத்து இவர்கள் ஏற்கனவே இதை தடை செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த செக்யூரிட்டி ரீசன் இன்னைக்கு அன்னைக்காவது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல ஒரு ஆளை இவங்க வச்சிருந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்தியா ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும். நாங்க செக்யூலர், எங்களோட நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி பயங்கரவாதத்தை பெடல் பண்ணக்கூடிய நாடுகளுடன் வர்த்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா என்பதை இந்தியா இனி யோசிச்சாக வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ வந்து இன்னைக்கு நாட்டில் கூட 10 ஏர்போர்ட்ல இவங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஐ திங்க் 10-9 ஏர்போர்ட்ல இவங்க ஒர்க் பண்ண இது இவங்களுடைய இது இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தாமதமானாலும் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபர்மாக இன்னைக்கு வந்து இதை வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேன் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம மக்களினுடைய எழுச்சி அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ துருக்கி பாகிஸ்தானுக்கான உறவுங்கிறது எதனுடைய அடிப்படையில் வருது? இஸ்லாம் அப்படிங்கிற கூட அடிப்படையில் வருகிறது. அப்ப இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஏற்கனவே துருக்கி என்ன சொல்கிறது? இஸ்லாம் அப்படி என்று வந்தால் உம்மா அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட், உம்மா என்று வந்தால் காலிஃபட் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏற்கனவே துருக்கி தன்னை ஒரு காலிஃபட்டாக அறிவிக்க வேண்டும், தன்னை ஒரு காலிஃபேட்டாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முனைந்து வருகிறது என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்காகத்தான் அவர்கள் பயங்கரவாதத்தை படல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு துருக்கியும் இந்த இடத்துல, அதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் என்று நாம் ஏன் அழைக்கவில்லை, ஏன் துலுக்கன் என்று நாம் அழைக்கிறோம், ஏன் என்று இஸ்லாமியன் என்று அழைக்கக்கூடாது என்பதற்கு நம்ம அடிக்கடி நம்ம இந்த விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு மேலும் ஒரு உதாரணமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் ஆதரவு தெரிவித்து அதனுடைய அடிப்படையில் உருவான நாடு எதுவுமே விளங்கலை. ஆப்கானிஸ்தான் மிக வளமான நாடு. ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டில் அவர்களுடைய அடிப்படைவாதத்தாலும் அந்த பயங்கரவாதத்தாலும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சிரியா அதுவும் அதே நிலைமை தான். இன்னைக்கு துருக்கியும் அந்த பாதையில் போகணும்னு முடிவெடுத்தா துருக்கிக்கும் அந்த நிலைமை தான். ஆனால் எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பாகிஸ்தானுடன் இதே போல் கைகோர்த்து கொண்டு செல்லுமானால் பாகிஸ்தானுக்கு என்ன அழிவு ஏற்படுமோ அதே அழிவு தான் துருக்கிக்கும் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அழிஞ்சாச்சு. அதனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதே நிலைமை தான் துருக்கிக்கும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து பிஜேபியோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். அதனோட கடந்த கால செயல்பாடுகள் காட்டிலும் இப்போ சமீப காலத்தில் பிஜேபியோட செயல்பாடுகள் பயங்கரமான செயல்பாடுகள். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் அதோட காலொன்றுதல் அதிகமாக கொண்டிருக்கு, அதோட செயல்பாடும் அதிகமாக இருக்கிறது. இதனால் வந்து இந்திய கூட்டணி ஒரு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அவ்வப்போது சில கூட்டணிகள் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதை வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாசமாக ஒரு புக்கு வெளியிட்டில் சொல்லியிருக்காரு. அது வந்து கான்டெக்ஸ்டிங் எலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டுள்ளார். அந்த வெளியீட்டுள்ளால் கலந்துக்கிட்ட பாஸ் நம்பர் சொல்கிறாரு, இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை அப்படியே இருக்கிறதா என்பது குறித்து எனக்கு நிச்சயமாக தெரியவில்லைன்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ஆனால் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்குதா இல்லைன்னு கூட தெரியாது. காங்கிரஸ் இதுக்கு வந்து கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பிஜேபி வந்து ஒரு வலிமையான ஒரு இதாக இந்திய கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதை வெல்வது என்பது எளிதான காரியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கூட சொல்லியிருக்கார், நான் படித்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலையும் சரி இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டமைப்பான ஒரு கட்சியை நான் பார்த்ததில்லை. அது வெறும் ஒரு சாதாரண அரசியல் கட்சி மட்டுமல்ல அப்படின்றெல்லாம் கூட இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார். சிதம்பரம் மட்டும் இல்லை, சசி தரூர் போன்ற பலருமே இன்னைக்கு வந்து பிஜேபியை பார்த்து இன்னைக்கு வந்து வியப்படைவது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கின்றன. ஒரு பக்கம் சிதம்பரம் இந்த அளவுக்கு அதை பேசியிருக்கிறார் அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கம் பாருங்க, அவர் வந்து பிஜேபினால் இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்கேயுமே அவர் சொல்லலை. அது கூட அப்பயும் கூட மனசு வரலைங்க சொல்றேன். பிஜேபி ஒரு தனிப்பட்ட கட்சியாக அவர் அதை சொல்லியிருக்காரே தவிர
பிஜேபினால இன்னைக்கு இந்த நாடு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனால மக்களே உங்கள் பக்கம் திரும்ப மாட்டாங்கிறதை சொல்வதற்கு இப்ப கூட இன்னும் மனசு இல்லை. இப்ப கூட இன்னும் அவருக்கு வந்து ஒரு காங்கிரஸினுடைய இதுதான் இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. இப்ப உலகத்துல எல்லாருமே ஆசைப்படலாம், வெற்றியும் பெறலாம். அது எப்படிப்பட்ட ஆசைகளுக்கு வெற்றி கிடைக்கும்னா ஒரு நியாயமான ஆசை இருக்க வேண்டும். அந்த நியாயமான ஆசைக்கு தகுந்த ஒரு உழைப்பும் இருக்க வேண்டும். இருந்தது அப்படின்னு சொன்னா அது அடையக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கவிடும், அதை அடையவும் முடியும். ஆனா அதுக்கான தகுதிகளையும் நாம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியோடைய நிலைமை எப்படி இருக்கு, இதெல்லாம் சிதம்பரத்தால கணிக்க முடியலையா அப்படின்னு கேட்டா கணிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்றும் லேசுப்பட்ட ஆட்களும் கிடையாது, அப்படி கணிக்க முடியாத ஒரு ஆளும் கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா சில ஆசைகள் தான். இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, ரீஜனல் பாலிட்டிக்ஸ் அதில் வந்து ஒரு நம்பிக்கை. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாடு சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய காரணம் என்பது நேரு குடும்பம் தான். இந்த ஏன்னா நம்ம இன்னைக்கு காங்கிரஸ் கட்டமைச்சிருக்குது அப்படிதானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மாணவர்கள் மத்தியில் போயிட்டு இன்னைக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் ஒரு 10 பேர் சொல்லு அப்படின்னு சொன்னால் காந்தி நேருவை தவிர அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேணா நேதாஜி சொல்லலாம். மற்றபடி பேர்களே தெரியாது, சொல்லக்கூட தெரியாது. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் இன்னைக்கு மாணவர்களுக்கு சொல்ல தெரியுமா? அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கட்டமைச்சிருக்கோம். காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த நேரு குடும்பம் தான் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த குடும்பம், மற்றவங்களாம் சும்மா அது இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அந்த கட்டமைப்பு மேலே அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. அதனால நேரு குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு கழுதை நாய் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அங்கே போட்டால் கூட போதும், ஜெயிச்சிடலாம், அப்போ நம்ம அதோட இருந்து நம்மளும் அதோட பயணித்து முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மேலே மக்களுக்கு வந்து என்றைக்கு மரியாதைகள் குறைய தொடங்கிச்சுன்னா, காங்கிரஸ் ஓரளவுக்காவது அந்த அதாவது எவ்வளவோ துரோகங்கள் ஊழல்கள் எல்லாமே பண்ணாலும் கூட நீங்கள் வந்து நாட்டை வந்து எதிரியாக சித்தரிக்காமல் இருந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் மேலே ஓரளவுக்காவது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறவளை எதிர்க்கணும், ஆனால் அதற்காக நீங்கள் நாட்டையே வந்து விலை பேசக்கூடிய அளவுக்கு அல்லது நாட்டையே ஒரு எதிரி நாடாக பாவித்து நீங்கள் பேசக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் மெல்ல மெல்ல சென்று விட்டதுனால மக்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் மேலே இருந்தக்கூடிய நம்பிக்கை, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு அன்பாப்புலர் கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. நிச்சயமாக பிஜேபி இருக்கிறது நாட்டையே எதிர்க்கக்கூடிய ஒரு தவறான ஒரு வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கு அடுத்ததாக இவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக ராகுலை போட்டார்கள். அது ஒரு கட்சி தலைவரும் ஒரு வித்தியாசமாக ஒரு ஆஸ்பெக்டில் வித்தியாசமாக செயல்படுவாங்க. அப்படின்னா இவர் ரொம்பவே வித்தியாசமாக செயல்படுவார். எப்படின்னா காங்கிரஸில் இருந்து கொண்டு பிஜேபிக்கு ஓட்டு வர்றதுக்கு காரணமே காங்கிரஸாக தான் இருப்பார். பிஜேபியினுடைய ஒரு ஓட்டு சேகரிப்பாளராக காங்கிரஸில் இருக்கார். சொல்ல போனால் செய்தி பரப்பாளராக கூட இருக்கலாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தலைவர். அதே நேரத்தில் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகியாகவும் இருக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்டவரை வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து இந்த கட்சி மேலே எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை என்பது போய்விட்டது. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிறத நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த இண்டி கூட்டணியில் யாராவது ஒத்துமையாக அவரை தான் சொல்கிறாரு, யாராவது ஒத்துமையாக யாராவது ஒரு ஆளாவது செயல்பட்டுருக்காங்களா? மம்தா அவங்க மாநிலத்தில் காங்கிரஸை எதிர்ப்பாங்களாம், கூட்டணி அங்கே வச்சுக்க மாட்டாங்களாம், அவங்கள அங்கே விரட்டி விட்டாங்க. இப்படி நான் தான் வந்து அதில் இன்னொரு கூத்து என்னன்னா, இதில் இருக்கிற எல்லாரும் நான் தான் வந்து நாளைக்கு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறேங்கிற சண்டை வேறு. இதில் யார் வந்து வர்றது அப்படிங்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு கிடையாது. அதை தவிர இந்த கூட்டணியில் இவங்க சேர்த்தது என்சிபியில் சரத்பவார், அவருக்கே இப்போ வயசாயிடுச்சு. ஸோ அடுத்து யங் சாப் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர் எதுவும் அந்த என்சிபியில் இருக்கிறதா தெரியல. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் ரீஜனல் லீடர்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, போய் அந்த உத்தவ் தாக்கரேவை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு உத்தவாக்கரை என்பது அனைவருக்கும் தெரிஞ்சது. அதுக்கடுத்து முலாயம் சிங்க்கு இப்போ என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அவரளவுக்கு அவருடைய மகனுடைய செயல்பாடு இல்லை அப்படிங்கிறதும் ஒத்துக்கலாம். அடுத்து லல்லு பிரசாத் யாதவனுடைய எதுவுமே அவர் பையனுக்கு இல்லை. அடுத்து அதுவும் போச்சு. அது எல்லாத்துக்கும் அடுத்து திமுக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுகவை இன்னைக்கு
கருணாநிதியோட ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டோட ஸ்டாலினோட கம்பேர் பண்ணி நம்ம பேச முடியுமா இன்னைக்கு? வாய்ப்பே இல்லை. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை வந்து இன்னைக்கு இப்படி. மம்தா அது இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாமல் இருப்பாங்க தான் நல்லா வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கட்சியை எடுத்துக்கொண்டு எப்படி செல்ல முடியும்? அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அப்புறமே ரொம்ப யோசிச்சிருக்காரு அப்படின்றது தோன்றுகிறது. அதனுடைய விளைவாக இன்னைக்கு இவர் இதையெல்லாம் பேசுகிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் முழுவதுமாக இந்த நாட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய, ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது என்ன பொருளாதார நிலை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை பற்றி அவர் வாய் திறக்கல. அதனால இன்னும் வந்து அவருக்கு இந்த காங்கிரஸை ஒட்டி கொண்டே தன்னுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையின் மிதப்பில் அவர் இருக்கார். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். அதே நேரத்தில் சசி தரூரை பற்றி நான் குறிப்பிட்டேன். சசி தரூர் இல்லை இன்னைக்கு இன்னும் காங்கிரஸ்னுடைய ஏன் அன்பாப்புலராக ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளையும் நான் சொல்லணும் இல்லையா? சசி தரூர் இப்போ இன்னைக்கு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன்ஸை அவர் வந்து பாராட்டுறாரு. இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியை அவர் உண்மையாகவே மனதார அவர் கொண்டாடுகிறார். அது மாதிரியான அவர் பேச்சுக்களை பேசின உடனே காங்கிரஸ்லன்னு சொல்கிறாங்க சசி தரூர் வந்து லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி விட்டார் அப்படின்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அப்போ மக்களுக்கு என்ன தோணுது? என்ற நாடே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தில் நீ பங்கு பெறலைனாலும் பரவாயில்ல, அந்த கொண்டாட்டத்தை தானே அவர் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக அவரும் சொல்லிட்டார், நான் வந்து பிஜேபியும் பற்றி பேசல, காங்கிரஸ்ன்றதை பற்றி நான் பேசல, எந்த கம்பேரிசனும் நான் பேசல. நான் இன்னைக்கு நாடு வெற்றி அடைந்து இந்தியாவிற்காக பேசியிருக்கிறேன், இந்த தேசத்திற்காக நான் பேசுகிறேன். இதை தான் அவர் சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் தேசத்தை நம்ம விட்டு தர முடியாது. இதை அவர் பேசின வெரி கிளியர் பாயிண்ட். அப்போ அதுக்கு மேலே நீங்கள் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது என்ன ஒரு சுச்சுவேஷன் மக்கள் மனதில் வருது அப்படின்னா, காங்கிரஸுங்கிறது தேசத்துக்கான ஒரு தேசியத்துக்கான கட்சி கிடையாது. அது அவங்களுடைய ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே, அதற்காக வந்து நாட்டை கூட அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்பது இன்னைக்கு மக்களுடைய மனதில் வரனால இன்னைக்கு மேலும் அந்த கட்சி வந்து அன்பாப்புலராக மாறி வருகிறது. காங்கிரஸ் உணர்ந்து செயல்படுமா நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் தலைவர்கள் அவர்களே வந்து காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தால் போதும் என்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு இதில் வந்து புரிகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பலமாக இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஒரு மும்மூர்த்திகள் சொல்ல இருக்கக்கூடிய விஷயம், ஒரு பக்கம் அஜித் தவல், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர், தமிழகத்தை பூர்வமாக கொண்டவர் அப்படின்ற விஷயத்தில் நாமும் கர்வம் கொள்ளலாம். அப்படி இருக்கப்போது இவருடைய ஒரு அதிரடி பேச்சுக்கள்னாலேயே வந்து மற்ற நாடுகள் வந்து சற்றே கொஞ்சம் பின்வாங்குவாங்க. இவருடைய பேச்சுக்களும் இவருடைய புத்தி கூர்மையான கையில் கூடிய விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எந்த நாடாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, சின்ன நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டையும் ஒரே மாதிரியே தான், என் நாட்டுக்கு எதிராக யார் கருத்து கூறினாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்படித்தான் அவர் வந்து ஒரு 2 விஷயத்தில் அவர் பண்ணியிருக்காரு. உதாரணம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்ததாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு மத்திய தான் நடக்கும் தவிர 3வது ஆள் எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. என் நாட்டு எனக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ 3ஆம் தரம் மத்திய சம்பளம் தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கோம். நாங்கள் பாகிஸ்தானில் யாரெல்லாம் தீவிரவாதிகள் இருக்காங்களோ அந்த பட்டியலை வழங்கியிருக்கோம். அவர்கள் அந்த தீவிரவாதிகளை ஒப்படைப்பார் நம்புகிறோம். அதே நேரத்தில் பிஓகே விட்டு வெளியேறுவார்கள். இது தொடர்பாக மட்டுமே பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடக்கும், வேறு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதற்கு எங்களுக்கு 3ஆம் தர நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம், நேற்று தோஹாவில் வந்து ட்ரம்ப் பேசியிருக்கார், ஆப்பிள் நிறுவனத்தை வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கார். அதே நேரத்தில் இன்னொரு கருத்தை, ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கார், இந்தியா வந்து அமெரிக்கான பொருட்களுக்கு வந்து 0 டிராஃபிக், அது வரியே விதிக்க மாட்டேன் நிலைமைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதிரடியாக வந்து ட்ரம்ப்பாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நான் பலி கூறுகிறேன் நாட்டுக்கு, நாங்கள் அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் 2 நாட்டுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு எந்த நாடு தனக்கு உண்டான சாதக பாதங்களை பார்த்து தான் இதெல்லாம் முடிவுகள் எடுக்கப்படும். அதற்கு முன்னரே இந்த ஒரு கருத்தை சொல்வது தவறு அப்படின்னு அதிரடியாக கருத்து கூறியிருக்கார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ட்ரம்ப் இப்போ எப்படி ஆயிட்டார்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேஜ்ரிவால் மாதிரி இப்போ ட்ரம்ப் ஏதோ ஸ்டண்ட் அடிக்கணும்னு நினச்சி பண்ணி அவரே மன கவிட்டுருக்காருன்னு தோணுது. ஆரம்பத்திலிருந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு பிறகு நடந்தவைகளில், அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடந்த அந்த போர், அப்போ அந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக இவர் போய் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது வந்து
ஏதோ அவர் ஏன் அப்படி அதை பண்ணார் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்றென்றுமே ஒரே நிலைப்பாடு தான். எங்கள் 2 நாடுகளுக்குள்ளார நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து கொள்கிறோம், இதில் 3வது நாடை தலையிடுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. இதில் ரொம்ப தெளிவாக தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், நான் பேசினதுனால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டார். ஆனால் அதை இந்தியா வன்மையாக மறுத்துட்டு வருகிறது. இது எல்லா லெவல்லையுமே அதை மறுத்துட்டு வராங்க. டிஜிஎம்ஓ லெவலில் டாக் நடந்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுவும் கூட இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இது வந்து முடிவடையவில்லை, இதை நாங்கள் வந்து ஹால்ட் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணியிருக்கோன்னு இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கோம், தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். பாகிஸ்தான் எங்களுடைய கண்டிஷனுக்கு நடந்து அத்துமீறாக இருந்தால் இது தொடரும், இல்லை ஒரு குண்டு அங்கேருந்து இந்த பக்கம் வீசப்பட்டாலும் பல குண்டுகள் திரும்ப அந்த பக்கத்தில் பாயும். இது ரொம்ப தெளிவாக பிரதமர் மோடி அவர்கள் மெசேஜ் சொன்னார். இதே விஷயத்தை தான் அனைவருமே சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஜெய்சங்கர் இருந்தாலும் அதே விஷயத்தை தான் அவரும் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னாடி டிஜிஎம்ஓ அவங்களுடைய இது வந்த பொழுது ஸ்டேட்மெண்ட் வந்தது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களுடைய மீடியா பர்சன்ஸ் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரம்ப் மட்டும் குறுக்க மறுக்க அங்கே இங்கேயும் ஓடி நான் தான் சொன்னேன், நான் என்னால் தான் நடந்தது அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தார். இல்லை, ட்ரம்ப்போட எவ்வளோ குழப்பவாதிக்கின்ற ஒன்று சமீபத்தில் இப்போ ஒரு ட்விட்டரோட பார்த்துருந்தேன். 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நபருக்கு வந்து அவர் வந்து தலைக்கு நிர்ணயம் பண்ண அவரோட இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி. அந்த செய்திக்கு நான் பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு நான் தான் நிறுத்தினேன், திரும்ப மீண்டும் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது நாங்கள் வந்து வியாபாரம் ட்ரேடு பற்றி நான் சொன்னேன், ட்ரேடை பற்றி நான் பேசின உடனே 2 பேரும் வந்து நான் ட்ரேடை வச்சு நான் பயமுறுத்தினேன், அதனால் 2 பேருமே அதை ஒத்துக்கிட்டாங்க, அதனால் சமாதானம் பண்ணாங்க அப்படின்னு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இப்போ 3ஆவதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது கமலஹாசன் இங்கே தமிழ்நாட்டில் பேசுவார் தெரியுமா, அது என்ன பேசுகிறாருன்னு யாருக்குமே புரியாது, அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு. நான் நிறுத்தலை, அதாவது இந்த போர் இதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனால் நான் வந்து அதுக்கு ஆனால் எங்களால் தான் அது நடந்தது, இதில் எதுவுமே உங்களுக்கு புரியக்கூடாது, அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை பேசியிருக்காரு. ஆனால் இந்த பேச்சு அனைத்தையுமே இன்றைக்கி இந்தியா மறுத்திருக்கு. ஸோ இவர் திரும்ப திரும்ப பேசுனதுனால இல்லை, இன்றைக்கி கடைசியாக அலுமினியம் மற்றதுக்கு நம்ம டேரிஃப் போட்டிருக்கோம். இந்தியா டேரிஃப் போட்டு உடனே அமெரிக்கா வந்து செக் வச்சுது. இப்போ உடனே அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உடனே என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து நேராக போயிட்டு கொத்தாரில் போயிட்டு கொத்தாருக்கு வந்து அவர் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ட்ரேடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிரியா மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார். கத்தாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல் கொய்தா, ISIS போன்ற பல பயங்கரவாத கேம்புகள் அதனுடைய ஒரு மையமாக இருக்கக்கூடியது. பல டெரருக்கு ஃபண்டிங்க்கு வந்து கொத்தார்லேருந்து வருது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம PFI கூட கத்தாருக்கு வந்து ஃபண்ட் வந்ததாக கூட குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டதே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடோட இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்து நான் ஏற்படுத்திக்க போகிறேன்றது மட்டும் இல்லாமல், அவர் பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், அல் கொய்தாவினுடைய ஒரு முக்கியமான பயங்கரவாதி, அவனுடைய தலைக்கு இவர் தான் வந்து ஒரு காலத்தில் வந்து இவர் வந்து இது வச்சார், அவனை பிடித்து கொடுத்து அவன் தலையை வெட்டு இது பண்ணணும், அதுக்கு வந்து $10 மில்லியன் பரிசு பவுண்டியாக தர்றேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அவனோட போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கார். இந்த ஃபோட்டோ இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது சமூக வலைதளங்களில். நீங்கள் பார்த்தா அந்த ஃபோட்டோ வெரி வெல் அவைலபிள். அப்போ என்ன மாதிரியான ஒரு முடிவை இன்னைக்கு ட்ரம்ப் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிரியாவுக்கும் இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்ன சிரியா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சிரியா வந்து தன்னுடைய பயங்கரவாதத்திலிருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது, அதனால் சிரியாவினுடைய மேலே இருக்கக்கூடிய பேனை நாங்கள் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்ன சொல்கிறாரு, சவுதி இளவரசர் ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு வேற இப்போ சொல்லியிருக்கார். ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிற ஒரு பின்னணி நம்ம பார்க்கணும், அதை ட்ரம்ப்பும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ட்ரம்ப் எலெக்ஷன் பொழுது அமெரிக்காவை பாதுகாப்பான நாடாக மாற்றுகிறேன், பயங்கரவாதத்திற்கு எதிராக, ஜிகாதிகளுக்கு எதிராக நான் வந்து பணிபுரிவேன் அப்படின்னு சொல்லி தான் இவருடைய எல்லா இடத்துலையும் அவர் அதை பற்றி பேசினார். அதற்காகத்தான் அவருக்கு ஓட்டு மிளந்தது. அந்த நம்பிக்கையில் தான் அவர் எலெக்டும் பண்ணப்பட்டு இன்றைக்கி ஜெயிச்சிருக்கார்.
ஆனால் இன்னைக்கு அதற்கு மாறாக அப்படியே ஒரு 360 டிகிரி அப்படியே திரும்பி ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு எந்த நாடு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான் இந்தியா மேலே பண்ணி கொண்டிருக்கிறது, இது எல்லாம் ஆதாரத்தோடு நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் IMFலேருந்து பாகிஸ்தானுக்கு லோன் சாங்ஷன் ஆகுது. அதே போல் அது கொடுத்து கொஞ்சம் கூட முடியறதுக்குள்ளாரையே இந்த பக்கம் ஏற்கனவே பங்களாதேஷை பற்றி, பங்களாதேஷில் வந்து இந்துக்களுடைய இன அழிப்பு, அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத வெறியாட்டங்கள் அனைத்தையும் இந்தியா கொடுத்துருக்கு. இன்னைக்கு எல்லா நாடுகளுக்கும் அது தெரியவும் தெரியும். அதே நேரத்தில் பங்களாதேஷுக்கும் IMF லோன் சாங்ஷன் ஆகிது, 4th tranche சாங்ஷன் ஆகுது. அப்போ இந்த பக்கம் என்ன பேசுகிறாரு, ஒத்துக்கொள்ளாத 0 டாரிஃப், ஒத்துக்கொள்ளவே இல்லை டாரிஃப்க்கு இது வரைக்கும். இந்த டாரிஃப் வந்து முடிவாகாத ஒரு சூழ்நிலையில் இந்தியா 0 டாரிஃபுக்கு ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்கிறார். அப்போ எப்படி வந்து இன்னைக்கு ட்ரம்ப் மாறி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஆனால் ட்ரம்ப்புக்கு இது வந்து நல்லதல்ல, இந்த போக்கு நல்லதல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த பயங்கரவாதத்தை காரணம் காமிச்சு அவர் ஜெயிச்சாரோ அதே பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுவது போல இன்னைக்கு நடந்து கொண்டால் ட்ரம்பின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைய தொடங்கும். இது இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் என்பது அவரோட, நீங்கள் இன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு பிரசிடெண்ட், அமெரிக்க அதிபர் அப்படிங்கக்கூடிய அந்த கெத்து, அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுவே கூட நாளைக்கு அவருக்கு கொலாப்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இந்தியா வந்து இன்றைக்கி பிளண்ட்டாக இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி இந்தியா வந்து அடிச்சிட்டாரு ஜெய்சங்கர், நீங்கள் சொல்லிட்டார் அமித்ஜி. அதெல்லாம் எங்கள் டாரிஃப்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றுமே பண்ணலை. 2 நாடுகளுக்கு மியூச்சுவலி பெனிஃபிட் ஆகணும், அப்படி ஒரு டாரிஃபை தான் ஒத்துக்கொள்ள முடியும். எங்கள் நாடுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரியான அப்படி தான் ஒரு ட்ரேடுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அந்த ட்ரேடுக்கு தான் ஒத்துக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த மாதிரியான ஒரு டாரிஃபுக்கெல்லாம் உடனே அதை எடுத்துக்க முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், அவ்வளோ எளிதாக இதை சால்வ் பண்ண முடியாது. அப்படி எந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இது வரைக்கும் வரவில்லை என்பதை மிக தெளிவாக இன்னைக்கு அடித்து சொல்லியிருக்கார் ஜெய்சங்கர் அவர்கள். இந்த அசிங்கம் இப்போ ட்ரம்புக்கு தேவையா? ஏற்கனவே அவர் வந்து நான் தான்னாரு, யாருமே கிடையாதுப்பா, நாங்கள் DGMO லெவலில் டாக் நடந்தது, DGMO லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அதனால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அப்போ உடனே இவர் வந்து நான் வந்து காஷ்மீருக்கு வந்து நான் வந்து பேசுகிறேன், இத்தனை ஆண்டுகளாக நீங்களும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, அது ஒரு முடிவுக்கு வரும், நான் வந்து உங்களுக்கு பேசி தீர்த்து வைக்கிறேன்னாரு. தேவையே இல்லை, இதை நாங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துப்போம், நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டாங்க, எங்கள் நாடு தான், நாங்கள் தான் முடியும் அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜெய்சங்கரை விட்டு சொல்ல சொல்லிட்டாங்க. டாரிஃபுக்கு இன்றைக்கி ஜெய்சங்கரே பதில் சொல்லிட்டார், பிரதமர் கூட பதில் சொல்லலை. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரியாக ஒரு அசிங்கப்பட்டு நிற்கிறார் ட்ரம்ப்பு அப்படின்றதான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இந்தியா ஒரு வலுவான நிலையில் இன்றைக்கி முன்னேறி போய் கொண்டிருப்பதனால இந்த மாதிரியான வாலாட்டுதல்கள் எல்லாம் அதெல்லாம் தட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு உருவாகி கொண்டிருக்கு. ஆனால் இந்தியா இன்னும் இதை வந்து பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்தியாவிற்கு ஏற்படும் என்பதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இன்றைக்கி என்ன பங்களாதேஷுக்கு IMF லோன் சாங்ஷன், இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு சாங்ஷன், UAE கூட ஒரு நெருக்கமான ஒரு இதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி ஒரு நெருக்கடியை வந்து இந்தியாவிற்கு கொடுக்கணும். ஏன்னா இந்தியா உலகளவில் பெரிய நாடாக வளருவதை இன்னைக்கு நடந்த அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதனுடைய போர்த்திறன், அவங்களுடைய போர்க்கருவிகள், இந்தியாவுடைய போர்க்கருவிகளுடைய திறன், இதையெல்லாம் பார்த்த பிறகு யாராலையும் இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. உலக நாடுகளை இப்படி இவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு கூடிய ஒரு அச்சமப்பா, எங்கே நம்ம சீக்கிரத்தில் குளோபல் லீடராக வந்துடுவோமோ, அவரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை அவர் செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் இதை அனைத்தும் இந்தியா முறியடித்து வல்லரசாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நிச்சயமாக பிரதமர் மோடி தலைமையில் இருக்கும் வரை நிச்சயமாக அது நடைபெறும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.